வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதல் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெரியோர்களே, சிறியோர்களே, வாலிபரே, தம்பியே, தங்கையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? பலர் பல விஷயங்களை சுமந்து கொள்ளுகிறார்கள். சில நபர்களை கேட்டால் கடந்த கால நிகழ்வு, சில நபர்களை கேட்டால் குடும்பத்திலே இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை, சிலரை கேட்டால் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை, சிலரை கேட்டால் தங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின கவலைகள், சிலருடைய வாழ்க்கையிலே எதை சுமக்கிறீர்கள் என்று கேட்டால் கடன் பிரச்சனைகள், சிலருடைய வாழ்க்கையிலே உறவு பிரச்சனைகள். இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளை மனிதன் சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த சுமைகளை போக்குவதற்கான சரியான இடம் எது என்று தெரியாமல் மனிதன் இங்கும் அங்குமாக நாடோறும் அலைகிறான். இந்த பிரச்சனை, இந்த சுமை என்னை அதிகமாக அழுத்துகிறது, என்னால் சுமப்பதற்கு இயலாத பிரச்சனைகளாக இருக்கிறது, என்னுடைய குடும்ப பாரங்கள் என்னை அழுத்துகிறது, என்னுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் என்னை அழுத்துகிறது, நாளைக்கு நான் என்ன செய்வேன் என்ற கவலைகள் என்னை சோர்வடைய செய்கிறது என்று விரக்தியோடு வெளிப்படுத்த முடியாமல் இங்கும் அங்குமாக அலைகிற மக்கள் அநேகர். அதிலே நீங்களும் ஒருவராக இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவதற்காக இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான இறைவன் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த சில நிமிடங்கள் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் உங்களுக்கு புரியும். ஒரு சிறிய கதை இப்படியாக சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்து நீ இந்த ஊரை விட்டு நீ ஊர் பெயர்ந்து செல்லலாம் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவன் எதை எடுப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஒரே குழப்பம். பாத்திரங்களை எடுப்பதா, தனக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை எடுப்பதா, படுக்கையை எடுத்துக்கொள்வதா, எதை எடுத்துக்கொள்வது? அவன் சிறிய சிறிய பொருட்களாக அநேக விஷயங்களை எடுத்தான். இது இப்பொழுது தேவைப்படும், அப்பொழுது தேவைப்படும் என்று பல காரியங்களை எடுத்தான். அவன் எடுத்துவிட்டு நடந்து செல்ல செல்ல சிறிய பொருட்களும் கூட நெடுதூரம் நடக்கும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய பாரத்தை கொடுத்தது. அவனால் அதை தூக்கி செல்ல முடியாதவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, அந்த வேளையிலே அவனுக்கு உதவி செய்வதற்காக ஒரு நபர் வந்தார். அவர் இவனுடைய பாரங்களை எல்லாம் அவனோடு சேர்ந்து தூக்கும் பொழுது அவன் சென்றடைய வேண்டிய பயணத்தை அவன் சென்றடைந்து முடித்தான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இதுதான் நிதர்சனம். உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, மனிதர்களாகி நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான் நிதர்சனமாக இருக்கிறது. எதை சுமந்து செல்வது, எதை விட்டு செல்வது என்று நமக்கு தெரியவில்லை. இதை பற்றி கவலைப்படலாம் என்று நினைக்கும் பொழுது அதைவிட மேலாக வேறொரு பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அதை என்ன செய்ய போகிறோம் என்று நினைக்கும் பொழுது அதைவிட வேறொரு பிரச்சனை வருகிறது. ஆகவே எந்த பிரச்சனையை பற்றி நாம் சிந்திப்பது, எதற்கு தீர்வு கிடைப்பது, எதற்கு தீர்வை தேடி ஓடுவது என்று மனிதன் தெரியாமல் நாடோறும் குழம்பி தவிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அப்படி நீங்கள் தவித்து கொண்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தவிப்புக்கு விடுதலை இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான, அந்த பாரங்களுக்கான விடுதலை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுடைய கவலைகள் எல்லாம் சுமப்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அதை சுமந்து அதை லகுவாக்குவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகிறார். இப்படி ஒரு இறைவனை நீங்கள் எங்காவது பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் எங்கும் இப்படிப்பட்ட ஒரு இறைவனை
மெய்யான ஆண்டவரை நீங்கள் காண முடியாது. பிரியமானவர்களே, மனிதன் பல காரியங்களை அவன் பாரம் என்று சொல்லி அவன் சுமந்து அதை தூக்க முடியாமல் அவன் இளைத்து போகிறவனாக காணப்படுகிறான். அவன் மனதளவிலே சோர்ந்து போகிறவனாக காணப்படுகிறான். அவனுக்கு இப்பேற்பட்ட பாரங்கள் வருவதற்கான காரணம் என்ன? வேதாகமம் சொல்லுகிறது பாவம் என்று சொல்லி. மனிதன் பாவத்தினால் தன்னுடைய பாரத்தை அவன் ஏற்றிக்கொள்ளுகிறான். மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் கவலைப்படுதலாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனையை மெய்யான இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவால் தீர்க்க முடியாது என்று சொல்லி அவர் இறைவன் அல்ல என்று நிராகரிப்பதுதான் இந்த உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய பாவங்களிலே அதிகமான பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை தான் இன்றைக்கும் அநேக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்களும் அதை செய்யக்கூடிய மனிதர்களாக காணப்படலாம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுடைய பாரத்தை போக்கக்கூடிய ஒரு நல்ல இறைவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவேதான் அவர் இப்படியாக அறைகூவல் விடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல தேவனாக அவர் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாரத்தை சுமந்து அதை போக்குவதற்காக உங்களுடைய பாவ பாரத்தை அவர் தன்மேல் ஏற்று சுமந்தார். அவர் பாவத்தை போக்கும் பலிகார சின்னமாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்பட்டார். அவர் பாவத்தை போக்கக்கூடிய ஒரு மெய்யான இறைவனாக அவர் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். பிரியமானவர்களே, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை இழந்து போன மனிதர்களாக காணப்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில பாரங்களானது நாடோறும் அது ஏறிக்கொண்டே போகிறது. முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். ஆகவே அவர்கள் பாவம் செய்த பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட முதலாவது பாரம், நான் என்ன உடையை உடுத்த வேண்டும். அதற்கு தீர்வு அவர்கள் தேடிக்கொண்டது அத்தி இலைகள். அதில் நிரந்தரமான தீர்வு இருந்துச்சா? நிச்சயமாக இல்லை. இலைகள் நிரந்தரமான தீர்வை கொடுக்குமா? கொடுக்காது. ஆகவே மனிதனுக்கு நிரந்தர தீர்வை கொடுப்பதற்காக அவர்களுக்கு தோல் உடையை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாரங்களுக்கு நிரந்தரமான தீர்வு மனிதனால் கிடையாது, மனித ஆலோசனைகளால் கிடையாது. எந்த ஆலோசகர் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த மனநல நிபுணர்கள் உங்களுக்கு கொடுக்க முடியாது, எந்த மருத்துவரும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் உண்டென்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் காணப்படுகிறார். காரணம், அவர்தான் உங்களுக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆகவேதான் அவர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அவர் அண்டையிலே வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவரிடத்திலே பாவ பாரம் போனவர்களாக நீங்கள் நீங்கி பரிசுத்தமாகும்படி உங்களை அழைக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நாளைய தினத்திற்காக எந்த கவலை வேண்டாம் என்று சொல்லி அவர் உங்களை அழைக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 33, 34. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். பிரியமானவர்களே, நாளைய தினத்திற்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் அவர் பட்சமாக அழைக்கிறார். அவர் இப்படி சொல்வதற்கான காரணம், அவர் உங்களுக்காக வேண்டி சிலுவையிலே மரித்தார். இயேசுவே, என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்காக வேண்டி நீ சிலுவையிலே செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய இந்த வாழ்க்கையினுடைய தேவைகளுக்காக வேண்டி நீங்கள் கவலைப்படாமல் அவரை பின்பற்றி செல்வதற்காக எல்லா விதமான பலனையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கவலைகள் உண்டா? பாரங்கள் உண்டா? உறவுகளால் பாரங்கள் உண்டா? பணத்தால் பாரங்கள் உண்டா? வேலையால் பாரங்கள் உண்டா?
எந்த அடிப்படையிலான பாரங்களாக இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவால் அதை போக்க வல்லமையுள்ளவராக அவர் காணப்படுகிறார். 1 பேதுருவுக்கு எழுதின நிருபத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிற ஒரு ஆண்டவர். என்னை விசாரிக்க என்னுடைய அண்ணன் வரவில்லை, என்னை விசாரிக்க என்னுடைய சகோதரிகள் வரவில்லை, என்னை விசாரிக்க என்னுடைய நண்பர்களோ என்னுடைய உறவினரோ வரவில்லை, என்னை விசாரிக்க நான் சார்ந்து வேலை செய்யக்கூடிய நிறுவனத்திலிருந்து யாரும் வரவில்லை என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே விசாரிக்கக்கூடிய ஒரு இறைவன் உண்டு என்றால் அது இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய பாரத்தை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழுங்கள், உங்களுக்கான காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி நமக்காக பிரயாசப்படுகிற ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கொடுக்கக்கூடிய பாரமில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு லகுவான வாழ்க்கை அவரிடத்தில் மட்டுமே உண்டு. ஆகவே தான் அவர் இப்படியாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பிரியமானவர்களே, ஒரு லகுவான வாழ்க்கைக்கு மனிதர்கள் வழியை பல விதங்களில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு பணத்தினால் தீர்வு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது அல்ல பிரியமானவர்களே. ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு, ஒரு லகுவான வாழ்க்கைக்கு, ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்து தீர்வாக இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலும் இந்த உலகத்திற்கு பின்பாகவும் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதாமம் சொல்கிறது. இயேசு உங்களுக்காக வேண்டி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்திருக்கிறார். அவருடைய இந்த பாரமில்லாத ஒரு நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ அவர் உங்களை அழைக்கிறார். அவர் தம்மண்டையில் அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேதாமத்தின் மூலமாக உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து தம்மண்டையில வரும்படியாக அவர் அழைக்கிறார். அவருடைய பாவ மன்னிப்பின் வாழ்க்கைக்காக வேண்டி அவர் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து அவளை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாவ மன்னிப்பின் வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு அந்த பாரமில்லாத வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாக அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துதாமே உங்களுக்கு அது இன்றும் என்றும் நிரந்தரமாக தந்தருளுவாராக. ஆமேன். சத்யம் சத்யமே, சத்யம் சத்யமே.